நம்முடைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். முதலாவது, சிலுவைனா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவைனா என்னன்னு தெரியாமல் நம்ம யாரும் இருக்க போகிறதில்ல. நிச்சயமாய் நமக்கு தெரியும், அது ஒரு மரம். ரோமர்கள் காலத்தில் மரண தண்டனைக்கு ஏதுவான பாவத்தை செய்தவர்களை தண்டனை கொடுக்கறதுக்கு, மரண தண்டனை கொடுக்கறதுக்கு பயன்படுத்திய ஒரு உபகரணம் தான் இந்த சிலுவை. அப்போ இந்த காலத்தில் எப்படி தூக்கு மரமோ அந்த காலத்தில் சிலுவை மரம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த சிலுவை மரணத்துக்கு உட்பட்ட ஒரு நபரை என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை பிடிச்சி அந்த சிலுவை அவங்க மேலேயே சுமத்தி வீதிகளில் அவர்களை கொண்டு சென்று எந்த இடத்துல நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய கைகளிலும் கால்களையும் ஆணி அடித்து அவர்களை தொங்க விடுவார்கள். பல மணி நேரங்கள் அவங்க அப்படியே தொங்கிட்டு இருக்கணும். சிலது ஒரு நாளை கூட தாண்டி விடும். அந்த ரத்தம் எல்லாம் சரீரத்திலிருந்து அந்த காயங்கள் வழியாக வெளியில் வந்து அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரணிப்பார்கள். மரணம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ற பட்சத்தில் முழங்கால்களை முறிச்சு விடுவாங்க, முட்டி எலும்புகளை உடச்சி விடுவாங்க. நீங்கள் பைபிளில் வாசித்தாலும் தெரியும், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே மறிச்சிட்டார். அதனால் அவருடைய முழங்கால்களை என்ன செய்யலை, முறிக்கலை. பிலாத்துவின் இடத்துல கேட்கும்போது பிலாத்து ஆச்சரியப்படுறாரு, அவர் இவ்வளோ சீக்கிரமாக மறிச்சிட்டாரா அப்படின்னு பிலாத்து ஆச்சரியப்படுறார். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த முழங்காலை முறிச்சு விடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, மொத்த வெயிட்டும் அப்படியே சாஞ்சிரும். அப்போ கைகளில் எல்லா வெயிட்டும் சாயும்போது மூச்சு திணறல் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மரிப்பார்கள். இதுதான் சிலுவை மரணம். இப்போது இந்த சிலுவை மரணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். நாம் இரட்சகர்னு சொல்கிறவர், நாம் தேவன் என்று நம்பக்கூடிய ஒருவர், நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில், இவ்வளோ கோரமான ஒரு சிலுவையில் மரிக்கிறார் என்று சொன்னால், அதை உலக ஜனங்கள் எப்படி சொல்கிறார்கள், அதை பைத்தியமாய் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் கிறிஸ்து எனப்பட்ட மேசியாவாக அவர் வந்தார். ஆனால் நம்ம பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:15 நான் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் இந்த ரோமர்களுடைய காலத்தில் ஒரு கிறிஸ்துவுக்காக, இல்லாவிட்டால் மேசியா என்கிற ஒரு இரட்சகருக்காக அதிகமாக ஆவலாய் காத்திருந்தார்கள். அப்படி அவங்க காத்திருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி எழும்புனா, ஒருவேளை இவர் கிறிஸ்துவாக இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வரும். ஏன்னா அவங்க அந்த ரோமர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பேரரசிலிருந்து விடுவிக்கப்படுகிறதற்காக அதிக ஆவலாய் காத்திருந்தார்கள். அப்போ திடீரென்று ஒரு தீர்க்கதரிசி ஒரு புரட்சிகரமான விஷயத்தை செய்யும்போது இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒருவேளை இவர் அந்த கிறிஸ்துவாக இருக்குமோ, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மேசியா இவர் தானோ அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படி அப்படி காணக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். அதனால தான் இந்த லூக்கா 3:15 யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணும்போது இவர் தான் கிறிஸ்துவ என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை வாசிக்கலாம். போதும், பார்த்தீங்களா? அப்போ யோவானுடைய செய்கைகளை பார்க்குறாங்க. யோவான் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய ஆட்கள், ரோம சிப்பாய்களாக இருக்கட்டும், ஆயக்காரர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சாதாரண ஒரு நபர் போய் அப்படிலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இங்கே நின்று நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டா ட்ரிகர் ஆகிடும். ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிட்டோம்னா அது ட்ரிகர் ஆகிடும். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், யோவான்
ரோம சிப்பாய்கள் நிற்கிறாங்க. அவங்கள போய் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி பிரசங்கத்தை ஜனங்கள் பார்க்கும்போது இவர் ஞானஸ்நானம் கொடுக்கறதெல்லாம் வச்சு அவங்க கெஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த மேசியா இவராக இருப்பாரோ அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் தடுமாறுறாங்க. ஆனால் யோவான் தெளிவுபடுத்தி விட்டார், நான் அவர் அல்ல, எனக்கு பின் ஒருத்தர் வருகிறார் அப்படின்றத யோவான் தெளிவாக சொல்லிட்டார். இப்போது அடுத்து கிறிஸ்து வருகிறார். யோவானுக்கு தெரிஞ்சிடுச்சு இவர் தான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரார். அவர் அதே போல் பிரசங்கத்தை வித்தியாசமாக செய்கிறார், அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜனங்கள் பார்க்கும்பொழுது இந்த முறையும் ஜனங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவர் தான் கிறிஸ்துவோ அப்படிங்கிற எண்ணம் அவர் மேலேயும் வருகிறது. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது கூட ஆசாரியர்கள் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் தான் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. தேவாலயத்தில் இருக்கும்போது அவர்கள் வந்து அப்படி கேட்குறாங்க. அப்போ இவர்களுடைய எண்ணமே என்னன்னு சொன்னால், தாவீதின் கோத்திரத்தில், யூத கோத்திரத்தில் தாவீதின் வம்ச வழியில் வர ஒவ்வொருத்தரையும் இவங்க கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய தீர்க்க தரிசனமே இந்த தாவீதின் கோத்திரத்தில் தான் அந்த மேசியா வருவார்ன்றது இருக்குது. நம்ம அதை வந்து யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறதுல பார்க்க முடியும். யூதாவை ஆசீர்வதிக்கும் போது சமாதானத்தின் கர்த்தர் வரும் மட்டும் செங்கோல் யூதாவை விட்டு பிரிவதில்லைன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் தருகிறார். அதனால் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. தாவீதின் கோத்திரம் இல்லாவிட்டால் அந்த யூதாவின் கோத்திரத்தில் வர ஒவ்வொருத்தரையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம சில இடங்களில் பார்க்கலாம், தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்றத வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க. ஏன் தாவீதின் குமாரன் கூப்பிட்றாங்கன்னா, ஒருவேளை அவர் அந்த கிறிஸ்துவோ அந்த தாவீதினுடைய அரசாட்சியை மறுபடியும் பூமியில் செய்வாரோ அப்படின்னு சொல்லி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து அவர்தான், மேசியா அவர்தான். அவர் வந்தார். வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்த விதம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது எப்படி ஒரு அரசாட்சியை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு அரசாட்சியை இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தருவாருன்னு தான் இவங்க எதிர்பார்த்தது. இல்லாவிட்டால் அந்த மேசியா தருவாருன்னு எதிர்பார்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் செய்கிற செயலை, அவர் செய்கிற எல்லா காரியங்களும் பார்க்கும்போது அவர்கள் ஒரு சந்தேகப்பட்டார்கள், இவர் தான் கிறிஸ்துவாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. தொடர்ந்து நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது ஒரு இடத்துல ஆண்டவர் பிரசங்கத்தை அதிக நேரப்படுத்தின பொழுது நமக்கு தெரிந்த சம்பவம், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 6:15. அதுக்கு முன்னாடியிலேருந்தே வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போதும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் செஞ்ச அற்புதங்களை வச்சு வருகிற தீர்க்கதரிசி இவர் தான் போல அப்படின்னு இவங்க கெஸ் பண்ணிட்டு இவரை இப்போவே ராஜாவாக்கிடலாம், இவரை வந்து அரியணையில் ஏற்றிட்டோன்னா இவர் ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் செய்வார், தாவீதினுடைய அரசாட்சி நமக்கு வரும், நம்மளுடைய தேசம் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க, ராஜாவாக உயர்த்துறதுக்கு அவங்க தீர்மானிக்கும் போது இயேசு அறிஞ்சு என்ன செய்கிறார், விலகி போயிடுறார். அப்போ இவங்களுடைய நோக்கமே என்னென்னா, அந்த மேசியா வந்து ஒரு ராஜாவாக வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமே. அந்த 12 சீஷர்களை கொண்டு இவர் செய்கிற அற்புதங்களை நினைத்து இந்த 12 சீஷர்களும் கூட என்ன நினைச்சார்கள்னா, இவர் தான் வருகிற மேசியா கிறிஸ்து, ரோமர்கள் கிட்டேருந்து நம்ம விடுதலையாக்கி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாருன்னு சீஷர்களும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே முதல் முறையாக கிறிஸ்து தான் மரிக்க போகிறதை பற்றி பேசுகிறார். 22 இருந்தா வாசிக்கிறீங்க? மத்தேயு 16:21 கூட வாசிங்க.
பார்த்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த சீஷர்களும் பார்த்த அந்த நோக்கம் எப்படின்னா, இவர் ஒரு ராஜாவா ஒரு பெரிய யுத்தம் செய்து தேசத்தை ரட்சிப்பாருன்னு தான் இவங்க எதிர்பார்த்தது. இயேசு கிறிஸ்து முதல் தடவை பிரசங்கம் பண்ணுறாரு, நான் எருசலேமுக்கு போன பிறகு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் நான் கொல்லப்படுவேன், 3ஆம் நாளில் நான் உயிரோடு எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுடைய நம்பிக்கையில எல்லாம் மண்ணள்ளி போட்டது போல வித்தியாசமான ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாச்சு. அப்போ இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கொண்டிருந்த மேசியா என்று இவரை நம்பிக்கொண்டிருந்தோம், இவர் என்ன 30 வயசு 33 வயசுக்குள்ளே மறிச்சிருவேன்னு சொல்கிறாரு, எருசலேமுக்கு போன பிறகு பிரதான ஆசாரியர்கள் மூப்பராலும் கொலை செய்யப்படுவேன்னு சொல்கிறாரு, இவர் அப்படிப்பட்டவராக இருக்க முடியாதே, இவர் மேசியானா அப்படி இவருக்கு சம்பவிக்க கூடாதுன்னு இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைச்சிட்டு போய் கடிந்து கொள்கிறார். ஆண்டவரை, எப்படி இது உமக்கு சம்பவிக்கலாம்? நீங்கள் மேசியா, நீங்கள் இந்த ரோமர்களை வீழ்த்த போகிற ஒரு ராஜா, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி மறிக்கலாம்? இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு பேதுரு ஆண்டவரை கடிந்து கொள்ள துவங்கின பொழுது கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு பின்னக போ சாத்தானே, நீ தேவனுக்கு அடுத்தவைகள் இல்லை மனுஷனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாய். அப்போ இவங்க இந்த மனிதர்கள், இந்த யூதர்கள் எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா வர மேசியா ஒரு ராஜாவாக இருக்கணும்னு தான் அவங்களுடைய நோக்கம் அப்படி இருந்தது. ஆனால் கிறிஸ்து அவருடைய பாதை வேறையாக இருந்தது. அதனால் இவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் தடவையாக அங்கே சிலுவையின் உபதேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். 24 வாசிப்போம், மீண்டும் வாசிக்கலாம். அப்போ இங்கே தான் முதலாவது சிலுவையின் உபதேசத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். பாடுபடணும், அவஸ்தைப்படணும், வேதனைப்படணும், அதுக்கு தான் மனுஷகுமாரனாகிய நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை தான் இப்படி கிறிஸ்து இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணின பிறகு சில காலங்களுக்கு பிறகு நமக்கு தெரிந்திருக்கிறபடி அவரை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை சிலுவையில் அறையிறார்கள், அவர் மரிக்கிறார். இப்போது இப்படிப்பட்ட ஒருவரை தான் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் என்றும் இரட்சகர் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். இது யூதர்களுக்கு நீங்கள் இப்படி போய் சொன்னீங்கன்னா, நான் கிறிஸ்தவன் சொன்னீங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது. என்னப்பா நீங்கள், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குதா? அவர் இரட்சகர்னு போட்டிருந்தீங்க, அவர் நித்திய ஜீவனை தருவாருன்னு சொன்னீங்க, தேவனுடைய மேசியான்னு சொன்னீங்க. அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மரித்து போனார், அவருடைய சரீரத்தை சீஷர்கள் களவு கொண்டு போய்விட்டார்கள். அவரை போய் தேவனை நீங்கள் சேவிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்குதான்னு நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னா, நம்மளை ஒரு பைத்தியக்காரர்களாக அவர்கள் எண்ணுவார்கள். அதுதான் அவர்கள் கெட்டு போகிறவர்கள். அதுதான் வசனம் சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் யூதர்களுக்கு இந்நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? இடரலாக இருக்கிறார். அதை தான் வாசித்தோம், 1 கொரிந்தியர் 1:23. பார்த்தீங்களா? யூதருக்கு அவர் இடரலாக இருக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு கூட்ட யூதர்கள் சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய வெஸ்டர்ன் வாலில் போய், வெயிலிங் வால்னு சொல்லுவாங்க, அங்கே அவர்கள் செவுத்தில் முட்டி முட்டி புலம்பி ஜெபிக்கிறது என்னென்னா, மேசியா வரணும், மேசியா வரணும்னு இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த கிறிஸ்து அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் கெட்டு போகிறவர்கள், அவர்களுக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எந்த உபதேசம் இந்த யூதர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதோ அந்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்குதா? தேவ பலனாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சிலுவையில் மரிச்சார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஒரு தேவனை இப்படி செஞ்சாங்க, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அது எப்படி நமக்கு பலனாய் மாற முடியும்? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாவிட்டால் நமக்கு இந்த நாட்களில் பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விஷயமே இருக்காது. நாம் எல்லாரும் பாவிகளாக இருப்போம். நாம் எல்லாருமே ஒரு மரண ஆக்கினைக்கு உடையவர்களாக காணப்பட்டிருப்போம். நீங்கள் நோவாவின் காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பாவத்தினாலே நிறைந்திருந்தது. நம்ம இப்போ பாவ மன்னிப்புன்னு அதிகமாக பேசுறதுனால இந்த பாவ மன்னிப்புக்குரிய மேன்மையை என்னன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. அடிக்கடி பாவ மன்னிப்புன்னு பேசுறதுனால இந்த பாவ மன்னிப்பினுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு சரியாக தெரியல. நோவாவின் நாட்களில் உலகம் முழுவதையும் பாவம் சூழ்ந்திருந்தது. அப்போ தேவன் என்ன செய்தார்?
நோவாவின் நாட்களில் முழு உலகத்தையும் பாவம் சூழ்ந்திருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? உலகத்தையே அழிச்சார். ஆனால் இப்போ நோவாவின் நாட்களை விட பயங்கரமாக, அதை விட பல மடங்கு அதிகமாக இப்போ பாவம் இருக்குது. நோவாவின் நாட்களில் செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போவே பாவம் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னான். அதாவது உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு பாவம் இருந்ததுன்னு சொன்னால், இப்போது எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாருடைய கையிலையுமே இன்டர்நெட் இருக்குது, அன்லிமிட்டட் தந்திருக்கிறான். அப்போ இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பாவத்தினுடைய அளவை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் இப்போ ஏன் கர்த்தர் பூமியை அழிக்கலைன்னு சொன்னால், பூமியில் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு என்ன இருக்குதுன்னா பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த பாவ மன்னிப்பை நம்ம பழைய ஏற்பாடு போல், நியாயப்பிரமாண காலத்தில் போல் நம்ம தேவாலயத்துக்கு சென்று, அதாவது நோவாவின் காலத்தில் பூமி அழிச்சார், அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்தது. அப்பையும் பாவ மன்னிப்பு இருந்ததான் கேட்டால், அப்போ பாவம் இருந்தது, ஆனால் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்தை மூடுகிற ஒரு விஷயந்தான் இருந்தது. நம்ம செய்கிற பாவங்களை மறைக்க முடியும், மூட முடியுமே தவிர அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லாததான் இருந்தது. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அவங்க செய்கிற பாவத்துக்கு ஏற்ற விதத்தில் ஒரு காளையையோ, ஒரு வெள்ளாட்டுக்கடாவையோ, ஒரு ஆட்டுக்கடாவையோ, ஒரு புறா குஞ்சையோ ஆசாரியின் இடத்துல கொண்டு போகணும். அந்த ஆசாரியன் அந்த விலங்கை வாங்கி அடித்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து இப்படி நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த விலங்கை இவன் கொண்டு வரும்போதே சுற்றி இருக்கிறவன் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவன் எப்படிப்பட்ட பாவி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவன் மாடு கொண்டு வந்தான்னா, ஓஹோ இவன் இந்த தப்பு செஞ்சுருக்கிறான், இவன் ஒரு ஆடு கொண்டு வந்தானா ஒரு வேளை இந்த பாவமாக இருக்கும், அதனால தான் இதை கொண்டு போகிறான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த காரியம் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், நம்ம ஏகப்பட்ட பாவத்தில் விழுகிறோம். ரகசிய பாவங்கள் இருக்குது, வெளிப்படையான பாவங்கள் இருக்குது, எத்தனையோ பாவங்கள் இருக்குது. ஆனால் நாம் பாவ மன்னிப்புக்கு போகும்போது நம்மை குறித்து கிறிஸ்து ஒரு இடத்திலும் என்ன செய்கிறதில்ல, தூற்றுகிறதில்லை. இவன் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவன் அப்படின்னு ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துறதில்லை. ஒரு ஊழியக்காரன் தவறு செய்யும்போது அந்த சபை விசுவாசிகளுக்கு இந்த ஊழியக்காரன் ஒரு பாவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதில்லை. ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள தனிப்பட்ட விதத்தில் தான் அதை ஆண்டவர் டீல் பண்ணுறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ பாவம் செய்கிறோம், நம்ம திருவிருந்துக்கு போக போகிறோம், அபாத்திரமாக போஜன பானம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் சுத்திகரிக்கிறதுக்கு வரோம். சுத்திகரிக்கிறதுக்கு நாம் வரும்பொழுது இந்த பாவங்கள்லாம் அறிக்கை செய், உன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் போய் நீ அறிக்கை செய். அப்போது அறிக்கை செய்யும்போது நீ இந்த பாவம் செஞ்சிருந்தா இந்த விதத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் எல்லாருக்கும் எப்படி தெரியும். ஆனால் கிறிஸ்து பாவ மன்னிப்பை தந்ததுனால நாம் ஒரு முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என் மீது இரக்கமாக இருங்க, என் மீது தயவாக இருங்க நம்ம சொல்லும்பொழுது அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 3:13. அப்போ பாருங்க, சிலுவை மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன செய்தாராம், நீங்களாக்கிட்டார். அப்போ நீங்கள் ஒரு காளையை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து உண்மையாக உங்களோட மனசாட்சியில் குத்தொண்டவர்களா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போதும், கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஏன் என்றால் அவர் சிலுவையிலே நமக்காக மரித்ததினாலே அது சாத்தியமாயிற்று. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அதுதான் 1 கொலோசியர் 1:14 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, அவருடைய இரத்தத்தினால தான் இந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சது. சிந்திச்சு பாருங்க, யூதர்கள் நினைக்கிறது போல இந்த உபதேசத்தை நாம் பைத்தியமாய் நினைத்திருப்போம், ஆனால் இந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்காது, நாமளும் நரகாக்கினைக்கு பாத்திரர்களாக இருந்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை உபதேசத்தை ரட்சிக்கப்படுகிறவர்களாக நாம் விசுவாசிக்கிற பொழுது அது நமக்கு எப்படி இருக்குது, தேவ பலனாய் மாறுகிறது. எந்த உபதேசத்தை பார்த்து அவன் பரியாசம் பண்ணுறானோ அதே உபதேசம் தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறது. எந்த உபதேசம் அவங்க பைத்தியமாக நினைக்கிறார்களோ அந்த உபதேசம்தான் ஒரு கூட்ட புறஜாதியாரை தேவனிடமாய் திருப்பி இருக்கிறது.
எந்த உபதேசத்தை கொண்டு, அதாவது இரட்சகரை பார்த்து நீ தேவனானால் இறங்கி வான்னு அவரை பரியாசம் பண்ணாங்களோ, அதை அவர் சகித்து கொண்டு அந்த சிலுவையில் தொங்கினதற்கு காரணம் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது, இந்த சிலுவை ஆண்டவர் சகித்ததுனால நமக்கு கிடைச்ச அடுத்த தேவ பலன் என்ன அப்படின்னா சுகம். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில்களில் ஒன்றா எதுவாக மாறிடுச்சுன்னா மருத்துவமும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில்களில் ஒன்றாய் மாறிவிட்டது. நேற்று கூட ஆபிரகாம் பாஸ்டர் வந்து நாங்கள் கூட்டம் முடிச்சுட்டு நின்று பேசும்போது ஒருத்தரை பற்றி சொன்னார். பாம்பு கடிச்சிருச்சான் அவருடைய இந்த உள்ளங்கையிலையும் எங்கேயோ பாம்பு கடிச்சிருச்சான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் இந்த கையெல்லாம் விஷமாக மாறினதுனால இங்கே இருக்கிற சதையை இங்கே மாற்றுறதுக்கு 2 லட்ச ரூபா ஆச்சான். சாதாரண ஒருவன் அப்படி நம்மளால், இப்போ நம்மளை யாரோ ஒருத்தர் அப்படி கிடச்சிச்சுன்னா 2 லட்ச ரூபா கொடுத்து நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? மிஞ்சி மிஞ்சி நம்மளால் போனால் என்ன பண்ண முடியும்? ஒரு கயிறை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும், அவ்வளோதான். 2 லட்சம் கொடுத்தெல்லாம் நம்மளால் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வாழ முடியாது. அப்போ பாருங்கள், அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில்களில் ஒன்று மருத்துவமாக மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை இருந்தோம். அவர் ஒரு பேச்சுலர், பக்கத்து ரூமில். திடீர்னு சாயந்தர சமயத்தில் வயிறு வலிக்குதுன்னார். அப்போ நானும் எங்கள் ஹவுஸ் ஓனரும் அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தார். ஒரு மாத்திரை என்னமோ கொடுத்தாங்க. 2000 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஒரு 1/2 அன் ஹவரில் 2000 ரூபா. ஆனால் அந்த 2000 ரூபா நமக்கு 4 நாள் வேஜஸ். அவங்க 1/2 அன் ஹவரில் அதை சம்பாரிச்சிட்டாங்க. ஒரு டாக்டர் வந்தார், இந்த இடத்த பிடிச்சி பார்த்தாரு. அவர் சொல்கிறது, கல்லுங்க நாளைக்கு அட்மிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். கிட்னியில் கல், நாளைக்கு அட்மிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். 2000 ரூபா வாங்கியாச்சு. அது இல்லாத ஸ்டோனு நாளைக்கு அட்மிட் பண்ணிவிடுங்கன்ட்டார். அட்மிட்லாம் பண்ணல, சாதாரணமாக தான். அதுக்கப்புறம் சாதாரண அந்த வயிற்று வலி சாதாரணமாகவே இருந்தது. அப்போ பாருங்கள், இவங்க வந்து இந்த மருத்துவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாங்க. மருத்துவம் ஒரு காலத்தில் சேவையாக இருந்தது, இப்போது அது எப்படி இருக்குது? அது ஒரு வியாபாரமாக இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காவிட்டால் நமக்கு சுகமாக, அதாவது இலவசமாய் கிடைக்கக்கூடிய இந்த சுகம் நாம் என்ன செஞ்சுருக்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 8:43. போதும். இப்போ பாருங்கள், அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் யாருக்கு செலவிட்டு? வைத்தியருக்கு செலவிட்டு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அதாவது தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் டாக்டருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. இதுதான் இன்றைக்குமே நடக்குது. எத்தனையோ பேர் தீராத வியாதியில் கஷ்டப்படுறாங்க. காலம் முழுக்க ஹாஸ்பிட்டல் பெட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கு மாத்திரை, மருந்து, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸு எல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் சுகம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. யூதர்கள் பைத்தியமாய் நினைக்கக்கூடிய இந்த உபதேசம், சிலுவையில் அவர் மறித்து தொங்கினாருங்க, அவரை வந்து ஆணி அடித்து நாங்கள் தொங்க விட்டோங்கன்னு இவங்க பரியாசம் பண்ணுற இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை சகிக்கலைன்னா இன்றைக்கு நமக்கு இந்த இலவசமான சுகம் கிடைக்காது. அதை தான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. பார்த்தீங்களா? அவருடைய தழும்புகளால் நமக்கு ஒரு குணத்தை கர்த்தர் அந்த சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து கொடுத்தார். இப்போ நமக்கு ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ வரும்போது செலவு பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகக்கூடிய இடம் எதாக தான் இருக்கும்? கர்த்தருடைய பாதமாக தான் இருக்கும். அதை முதல்ல செய்யலாமே. செலவு பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகிறத விட, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன கர்த்தர்கிட்ட முன்னதாகவே போய், ஆண்டவரே எனக்கு உம்முடைய சுகத்தை தாங்கன்னு கேட்டால் தராதையாக இருக்க போகிறார். அப்போ நமக்கு ஒரு தேவ ஜனம் ஒரு சுகமாகணும்னு சொன்னால் மருத்துவர்கிட்ட போகிறதற்கு முன்பதாக மருத்துவர்கிட்ட போகிறது தான் சிறந்தது.
வசனம் சொல்லுகிறது, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு அல்ல. யார் பிணியாளி? விசுவாசத்தில் பிணியாளியாக இருக்கிறவனுக்கு ஒரு வைத்தியன் தேவை. விசுவாசத்தில் பலனுள்ளனாக இருக்கிற உனக்கு எதுக்கு ஒரு வைத்தியன்? நானே உன்னுடைய வைத்தியனாக இருக்கிறேன். அதுக்கு தானே சிலுவையில் அவர் அந்த பாட சகிச்சார். எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணாங்க. நீர் இறங்கி வா, தேவனுடைய குமாரனை ஆனால் நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொன்னாங்களே. பல்ல கடிச்சிட்டு அவர் அதை தாங்கினார். எதுக்காக? இந்த சுகத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இலவசமாய் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். இது எல்லாவற்றுக்காக தான் இவங்க தன்னை பரியாசம் பண்ணினாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு இது பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக நான் இதை சகித்தான் வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவை அவர் சகித்து, இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்டால் சுகத்தை ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். ஆண்டவரே என்னுடைய வியாதி பலவீனத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொன்னால் கேன்சர் கூட மாறுது. சில இடங்களில் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகள் வைக்கிறாங்க. சாட்சிகளை கேட்கும்போது கேன்சரோடு வராங்க, திரும்பி போகும்போது கேன்சர் இல்லை. கண் பார்வை இல்லாதவர்களாக வராங்க, கண் பார்வையோடு போகிறாங்க. நடக்க முடியாத வராங்க, நடந்து போகிறாங்க. இன்றைக்கும் நடக்குது. இந்த அற்புதங்கள்லாம் இன்றைய நாட்கள்லையும் நடக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுகத்தை தழும்புகளினாலே நமக்கு இலவசமாய் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். என்னாகமம் 21:8. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தப்படும் பொழுது ஜனங்கள் மனமடிவடைந்து கர்த்தரையும் மோசேக்கு விரோதமாக என்ன செய்தாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம், எங்களை தேவையில்லாத கூட்டு வந்து இந்த பாடுகளுக்குள்ளே நடத்திட்டீங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்த பொழுது ஜனங்கள் மறுபடியும் பாவத்தை உணர்ந்து எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? வாசிங்க, என்ன சொன்னார்? 8வது வசனம், 21:8. போதும் பாருங்க, என்ன சொல்கிறாருன்னா, கொள்ளிவாய் சர்பத்தை உருவத்தை செஞ்சு ஒரு கம்பத்து மேலே தூக்கி வை, அதை ஒருத்தன் பார்த்தான்னா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆம்புலன்ஸோடைய சிம்பிளை யாரா கவனிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி போகிற ஆம்புலன்ஸோடைய சிம்பிள் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு கம்பம், அந்த கம்பத்தில் ஒரு சர்பத்தை செஞ்சு அப்படி மாட்டின. இதுதான் இன்றைக்கி ஆம்புலன்ஸோடைய சிம்பிள். என்னன்னா, இது உயிரை காப்பாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் இல்லையா, இதை பார்த்தா பிழைப்பான்ற நம்பிக்கையில் அவங்க அதை வச்சுருக்கிறாங்க. இப்போது வாசிங்க, யோவான் 3:14. யோவான் 3:14. பார்த்தீங்களா? சர்ப்பமானது எப்படி மோசேயினால் வனாந்திரத்திலே ஒரு கம்பத்து மேலே உயர்த்தப்பட்டதோ, அதே போல் மனுஷகுமாரனாகிய நானும் என்ன செய்யணும்? ஒரு கம்பத்து மேலே உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரனாகிய நான் சிலுவையின் மேலே நான் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ அன்னைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க பிழைச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது இலவசமாய் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்காக சிலுவையில் சம்பாதித்த சொத்து. உலக ஜனங்களுக்கு இது பைத்தியம். அவர் ரட்சகர்னு சொன்னார், அவர் மேசியான்னு சொன்னார், அவர் என்னென்னமோ சொன்னார், ராஜ்யத்தை கொண்டு வர போகிறேன், தேவனுடைய ராஜ்யம்னாரு. உங்கள் போதகர் என்ன, கடைசியில் உங்கள் போதகருடைய நிலைமை என்ன? சிலுவையில் அரைச்சி தொங்க விட்டோம் பாவரை அப்படின்னு பைத்தியமாக பேசுகிறாங்க. அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. அவர் யூதர்களுக்கு அவர் இடரலாக இருக்கிறார். ஆனால் அவர்கள் கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதே உபதேசம்,
அதே செயல்முறை தேவ பலனாக இருக்கிறது. பாருங்க, சிலுவையில் கர்த்தர் நமக்காக சகித்த அந்த வேதனைகள், அந்த அவமானங்கள், அந்த பாடுகள் எல்லாமே யூதர்களுக்காக இருக்கிறதை பார்க்கிலும் நம்மை நினைவு கூர்ந்து அதை செய்தார். அவருடைய வல்லமையே அவர் நினைச்சிருந்தா, அவர் சொல்றார் ஒரு இடத்துல, நான் இப்பொழுது என் பிதாவை நோக்கி ஜெபித்தா 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்கள் இங்கே வருவாங்க, ஆனால் என் பிதா எனக்கு வைத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சிலுவையிலிருந்து அவர் இறங்கி வந்திருக்க முடியும். அவர் இறங்கி வந்திருந்தானா யூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? வாயடைச்சு போய் நின்று அதிர்ச்சியாக இருப்பாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆமாம் இவர் கிறிஸ்து தான், இவர் மேசியா தான் அப்படின்னு. ஒருவேளை இவங்க எதிர்பார்த்தபடி அவர் யூதருடைய ராஜா எங்கேன்னு கிழக்குலேருந்து சாஸ்திரிகள் வந்து கேட்கும்போது ஒரு ராஜா அரண்மனையில் பிறந்திருந்தாருன்னா இவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆமாம் அவர் தான் மேசியா, அவர் ராஜா அரண்மனையில் பிறந்தாருன்னு. இவங்க கேட்குறபடி அவர் கழுதை மேலே எருசலேமுக்கு வராமல் ஒரு குதிரை மேலே ஒரு ரதத்து மேலே வந்திருந்தாருன்னா ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு கூட்ட ஜனம், அவங்களுக்கு அது பைத்தியமாக தெரிஞ்சுது, நமக்கு அது தேவ பலனாய் மாற்றி கர்த்தர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிலுவையின் மரணம் மட்டும் நிகழலைன்னு சொன்னால், இந்த உபதேசம் மட்டும் வரலன்னு சொன்னால், நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு இருந்திருக்கும், யூதர்கள் மட்டும்தான் பரலோகம் போயிருப்பாங்க. நீங்கள் நாளெல்லாம் நரகம்தான். நம்ம எல்லாருமே அக்கினி கடல். அக்கினி கடலை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, எரிமலை குழம்பு பார்க்குறீங்க தானே, அது கிடையாது. அது வந்து ஒரு 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 காட்சி, அவ்வளோதான். அக்கினி கடல்ன்றது அப்படியே இருக்கும். நித்தியமாக நம்ம அங்கே எரியணும். அதாவது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதுதான் 2வது மரணம். அதாவது உங்களிடத்துலேருந்து மரணமும் இருக்காது, உங்களால் அந்த அக்கினி கடல்லேருந்து வெளியும் வர முடியாது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் டைம் இருக்கும், முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரலாம், அதை நோக்கி உங்களுடைய கவனம் இருக்கும். ஷிஃப்டே கிடையாது, நீங்கள் காலையில் வந்து நீ இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நரகம் என்பது நம்ம ஒன்ஸ் உள்ளே போயாச்சுன்னா முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. யுகமாக அந்த அக்கினி கடலில் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், மரணமும் வராது. அதனால தான் அங்கே சொல்லப்படுறது, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். பல்ல கடிச்சிக்கிட்டு அதை தாங்கிட்டே யுகமாக இருக்கணும். அதுதான் நரகம். பரலோகமும் அதே தான், நித்தியமாக இருக்கும். ஆனால் கர்த்தரோட சந்தோஷமாக இருப்போம். இந்த நரகத்துக்கு நம்ம தப்பிக்கணும்னா கிறிஸ்து அந்த சிலுவை சகிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதை சகித்ததுனால தான் நாம் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கண்களை மூடலாம். உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்டு போகிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்தது பைத்தியமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இரட்சகர் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் சிலுவையில் மரித்தது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் அந்த பைத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம்தான் நம்மை பாதுகாத்திருக்கிறது. பைத்தியம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அதே உபதேசம்தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. பைத்தியமாக அவர்கள் எண்ணக்கூடிய அதே உபதேசம்தான் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தியிருக்கிறது. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். அவருடைய பாடுகள் நமக்காக, அவர் சம்பாதித்த அத்தனை வேதனையும் நமக்காக. ஆண்டவரே, அந்த சிலுவை உபதேசத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீர். உம்முடைய ஜனங்களுக்காக நீர் பாடு அனுபவிப்பீர் என்று சொன்னால், உமக்காக எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் நானும் அதை சகித்து கொள்ள இன்றைக்கு இந்த சிலுவையின் உபதேசம் என்னை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த பாதையில் உம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன். முடிவு பரிந்தும் நிலை நின்றவனாய் இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறதற்கு நான் என் சிலுவையை எடுத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமாக. கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபை தருகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.